அக்கா கடையில் வந்து கூழ் சாப்பிட்டு அப்படியே சந்தைக்குள்ளே போவோம். எவ்வளோ இது? 15 20 ரூபா. 5 ரூபா ஏற்றிருக்கீங்க. சரி சரி. ஊறுகாய். இது என்ன ஊறுகாக்கா? புதினா ஊறுகாய் தான். 20 ரூபா கூழுக்கு புதினா ஊறுகாய் வந்து சைடிஷாக கொடுக்குறாங்க. அக்கா கடையில் தான் கூழ் நல்லாயிருக்கும், நல்லா சூடாக இருக்கும், நல்லா சுவையாகவும் இருக்கும். ஸோ இங்கே வந்து கூழ் சாப்பிட்டு அப்படியே சந்தைக்குள்ளே போவோம். என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தோன்னா மாடு வந்து வியாபாரம் ஆகிட்டுருக்குது. ஸோ பசுமாடு. இந்த வழி பார்த்திங்கன்னா புதூர் நாடு போகக்கூடிய வழி. புதூர் நாடு இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்ரு. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம திருப்பத்தூர்லேருந்து வர வழி. மற்றப்பள்ளி வந்து இங்கே சென்ட்ரலாக இருக்குது. திருவண்ணாமலைலேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு செங்கம் வந்து மற்றப்பள்ளி. இதே சேலத்துலேருந்து வந்தீங்கன்னா சேலத்துலேருந்து உங்களுக்கு திருப்பத்தூர்லேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் வரும் மற்றப்பள்ளி சந்தை. ஸோ மாடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ தரமான மாடுங்க. கொண்டு வணக்கம். ஒரு ஜோடி தரமான மாடுங்க பாருங்கள். முடிஞ்சிச்சாண்ணா? இன்னும் இல்லைங்களா? ஏன் முடிச்சுட்டு பாருங்க. ஓ இப்போ பிடிச்சி பார்க்குறீங்களா? செம்ம செம்ம செம்ம. பல்லு பல்லு 6 பல்லு செம்மையாக இருக்குது. ஒரே ஒரு மாதிரி ஒரே மாதிரியே இருக்கு. 6 பல்லுங்க செம்மையாக இருக்குது. எந்த மாடு? 6 பல்லுங்க. அது செம்மையாக இருக்குது மாடு. ஏற்காலைங்க. கிட்ட கவுரு பிடிச்சுன்னு போ. செம்மையாக இருக்குங்க ஜோடி. என்னண்ணா ரேட் சொல்லியிருக்காங்க? நீ உங்கள்த மாடு 1 லட்ச ரூபா சொல்லியிருக்காரு. 6 பல்லு எப்படி இருக்குது பாருங்கள் மாடு. பார்த்துட்டு சொல்லுங்கள். செம்மையாக இருக்கும். மற்றப்பள்ளி சந்தையில் அதான் இந்த மாதிரி நம்ம துருங்கல் மாடுங்க, கலர் மாடு செம்மையாக இருக்கும். நீ என்னன்னா? ஜோலார்பேட்டை கட்டேரிலேருந்து வந்துருக்கீங்க. ஓகே ஓகே. 1 லட்ச ரூபா சொல்லியிருக்காரு அண்ணா. அண்ணா ஏர்லாம் ஓட்டுது வண்டி அப்படியே நீ நடக்க முடியாது அது கூட. ஓஹோ வண்டியும் ஓட்டுது. ரேக்லா வண்டி ஓட்டுதுண்ணா. பார்க்குறோம். ரேக்லா வண்டியா? படம் காமிக்கிற மாதிரி ரேக்லா வண்டியை வச்சுக்கிறோம். அப்படிங்களா? சும்மா ஸ்டைல் போட்டுறதுக்கு. சரி சரி. ஏன்னா எதுவுமே விட்டுறீங்களா? வெளியே போல நம்ம லோக்கலில் ஓட்டுவோம். சரி சரி சரி. ரேக்லா வண்டியும் ஓட்டுது, ஏறும் பரம்பு இந்த மாதிரி விவசாயத்தில் யூஸ் பண்ணலாம். செம்மையாக இருக்குது. 6 பல்லு செம்ம சேட்டை பண்ணுது. செம்மையாக இருக்குங்க. எப்படி சேல்ஸ் ஆகிடும் மாடு? ஆனால் 1 லட்ச ரூபா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் தரமாக இருக்குது. தரமான மாடு. ரெண்டுமே ஒன்றை பார்த்தது போல் ஒன்று இருக்குங்க. இப்போ வந்து ரோட்லேருந்து பிடிச்சி பார்த்தாங்க எப்படி மாடு வந்து நல்லா இருக்கா, கால் கையெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மறுபடியும் சந்தையில் நிற்க வச்சுருக்காங்க. 1 லட்ச ரூபா இன்னும் ரேட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்றும் முடியல. வீடியோ அப்படியே ரேக்லா வண்டியெல்லாம் ஓட்டுமா மாடு வந்து நல்ல தரமாக இருக்கும்.
ஏய் இந்த வாரம் ஏர் மாடெல்லாம் நிறையா வந்துருக்கு. கலெக்ஷன் பார்த்தோன்னா ஃபுல்லாக இருக்குது. ஒவ்வொரு வாரம் வராது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்துருக்கு. சுற்றி பிடிக்காது, இப்படி பிடிறா பிடிக்கும். எவ்வளோ கேட்குறாங்க? என்ன எல்லாம் கேட்குறாங்க? ஒன்று விட்டு சொல்லுங்க. மேலே சொல்லுங்கிறங்க அவங்க உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து எவ்வளோ வந்தால் கொடுத்துருவீங்க? கிட்ட வரணும். கிட்ட வரணும். ஒட்டி வந்தால் கொடுத்துருவீங்க. ஏதோ கம்மி தான் வந்து காலை பார்த்தோன்னா நல்லா இருக்குது. ஸோ தரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து ரேட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. 1 லட்ச ரூபா சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது 1 லட்சத்துக்கு உள்ள கேட்குறாங்களாம். அதாவது 1 லட்சத்துக்கு அந்த 90,000 இந்த மாதிரி ஒட்டி வந்தால் வந்து காலையில் வந்து சேல் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து வியாபாரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து சூடாக இருக்குது. கூட்டமும் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து பண்டிகை அதான் கார்த்திகை தீபம் இதெல்லாம் வர்றதுனால வாரம்லாம் வந்து சேல் ஆகாது. ஸோ இந்த வாரமே வந்து மாடுன்னு பார்த்தீங்கன்னா நிறையா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மற்றப்பள்ளி சந்தையில் கூட்டமே பார்த்தோன்னா இன்றைக்கி நிறையா இருக்குது. இதெல்லாம் எத்தனை பல்லு? அதெல்லாம் 4, 6. 4, 6. இன்னும் இதெல்லாம் என்ன ரேட் சொல்லிடுறீங்க? அதான் சார் கொஞ்சம் கிட்ட தாங்க இது. அதான் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க நீங்கள்? எவ்வளோ மேலே சொல்லிச்சு? 1 மேலே 5. பார்த்துக்கு மதிப்பா சார் கேளுங்க போடுறேன். நாங்கள்லாம் கை விடுறது குத்துணி போகிறதெல்லாம் இல்லை. டேரெக்டாக பேசிடுறேன். டைரெக்டாக பேசி டைரெக்டாக உங்களுக்கு என்ன வருது நாங்களே கொடுத்துருவோம். அதான் என்ன வேலையோ அதான். ஆமாம், நாங்கள் ஒன்றும் தழுவுறதில்ல ஜாஸ்தியாக. ஆமாம், 2 ஒரு வார்த்தை உங்களுக்கு என்ன சேர்த்து நாங்களே கொடுத்துருவோம். ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு வேணும். நம்மளுக்கே 1 ரூபா போனால் கூட உங்கள் கூலியெல்லாம் பழகிக்கிறோம். சரி 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 சரி. புரியுதா நான் சொல்கிறேன்? தமிழில் சொல்கிறேன். ரைட் ரைட் ரைட். நம்மளுக்கு கொஞ்சம் கூலிக்கார கண்டு எந்த ஊர்? ஜவாதுமலை. தெரியும் ஜவாதுமலை. அங்கே நம்ம ஆளுங்கெல்லாம் இருக்கிறாங்க. சரி 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 சரி. அவரெல்லாம் கொடுப்பாங்க. எப்படி வச்சுக்கணும்? இதெல்லாம் என்ன பல்லு? பல்லு பல்லு வைக்கல. பல்லு வைக்கல. எந்த ஊர் மண்ணாது? மாடப்பள்ளி. மாடப்பள்ளி. ஓகே. இதெல்லாம் என்ன ப்ரைஸ் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க? 60 ரூபா சொல்லியிருக்கீங்க. 60 ரூபா வந்து சொல்லியிருக்காரு. பல்லு இன்னும் வைக்கல. கண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துணிஞ்சல் மாடுங்க. அதனால் சூப்பராக இருக்குது வளர்க்குறதுக்கு. வாங்கிட்டு போகலாம். பார்த்த மாதிரி ஒரே மாதிரியாக இருக்குது 2 கண்ணுமே பார்த்தோன்னா. 60 ரூபா சொல்லியிருக்காங்க. ரேட்டு ஃபிக்ஸடு கிடையாது. நல்லா தரமான இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஏர் மாடுங்க நிறையா வந்துருக்கு. அதாவது பல்லு வச்சுது 2 பல்லு, 4 பல்லு, 6 பல்லு, இந்த மாதிரி வந்து எல்லா கலெக்ஷனும் வந்து இந்த வார சந்தை வந்து வந்துருக்குது. வணக்கம். நம்மளது எந்த ஊர்னா? ஆண்டிப்பூர். ஆண்டிப்பூர். ஆண்டிப்பூருக்கு தான் இந்த பேர் போனது அப்படின்றாங்க இந்த மாடுங்க. ஆமாம், நாட்டு மாடுங்கள்லாம் ஆண்டிப்பூர். சில பேர் திருவண்ணாமலை மாடு அப்படின்றாங்க. இப்போ இது எப்படின்னா அது இங்கேருந்து போகிறது தான் திருவண்ணாமலை கூட. ஜாஸ்தி மாடு நம்ம லைனில். அதான் ஆண்டிப்பூர் மாடு தான் சொல்கிறாங்க. கலர் மாடெல்லாம் நம்ம லைனில். அதுதான் இந்த கலர் மாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண்டிப்பூர் மாடுன்னு தான் சொல்கிறாங்க. ஜாஸ்தியாக வரும். அதுதான் நம்ம ஏரியாவில் தான் அதிகமாக இருக்குமா இல்லை அந்த திருவண்ணாமலை சைடு அதிகமாக இருக்கும்? இங்கேருந்து போனது தான் மாடு அதிகமாக இருக்கும். போய் தான் அங்கே இருக்கும். இந்த பக்கம் குடிசி கண்ணால் பட்டி கலர் இந்த மாதிரி கலர் வரும். அதுதான் துறிஞ்சல் மாடுன்னு சொல்கிறாங்களாண்ணா? குடிசி துறிஞ்சல் மாடு இந்த கலராக இருக்குதுல்ல அதெல்லாம் வந்து துறிஞ்சல் மாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் துறிஞ்சல் மாடு தான் சொல்லுவாங்களா? சரி 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 சரி. மாடு நம்ம ஏரியாவில் தான் வர்றது. சரி சரி. கண்ணுக்குட்டியோட இருக்குது. பாரு மாடு கண்ணுக்குட்டியோட இருக்குது. அதுவும் போட்டேனா? இதுவும் போட்டீங்க? அதுவும் போட்டிங்களா? அது சனையாக இருக்குது. எத்தனை மாதம்னா? 8 மாதம். ஒரு 2 மாதத்தில் 1 மாதம் 9 மாதத்துல போட்டுருக்கேன். சரி 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 சரி. சொல்லுங்கண்ணா.
9 மாதம் செனை. இன்னும் ஒரு மாதத்தை 8 மாதம் செனை 9 மாதத்தில் போட்டுருமா கண்ணு. இந்த கடையோட எவ்வளோ நான் சொல்லிடுறீங்க? இது 35,000 சொல்லியிருக்காங்க. இந்த 8 மாதம் செனை கடையரி. இது எந்த ஊரில் நான் கொண்டு வந்திருக்கேன்? ஜோன்றம்பள்ளி. அது எங்கே இருக்குது? இங்கே பொம்மி குப்பம் பக்கத்தில். ஜோன்றம்பள்ளி. சாமி வந்து ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காரு. சரி பல்லு. எவ்வளோ சாமி சொல்லிடுறீங்க? 65,000 சொல்லிடுறீங்க. ஓகே. கேட்டிருப்பாங்க வந்து உங்களை என்ன ரேட்டுக்காக வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. நீங்கள் வந்து 65 சொல்லிடுறீங்களா? ஓகே ஓகே. ஒரு 60க்கு கிட்டத்தட்ட வந்தால் மாடு வந்து கொடுத்துருவீங்க. சரி 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 பல்லுங்க. சரி சரி நல்லா ஏர் மாடுங்க. பொம்மி குப்பம் பக்கத்தில் வந்து கொண்டு வந்துருக்காங்க. எவ்வளோ பல்ல இது? பல்லு இது 6 பல்லு. அது இது கடை 6 பல்லு ஒன்று கடை முளப்பு ஒன்று. எந்த ஊர் நம்மளது? எந்த ஊர் மாடு? கரிசநாயக்கம்பட்டி. ஓகே ஓகே. கேள்விப்பட்டிருக்கேன். எருதுகெல்லாம் வந்துருக்கு. கரிசநாயக்கம்பட்டி, சின்ன கரிசநாயக்கம்பட்டியிலேருந்து கொண்டு வந்துருக்காங்க. ஒன்று வந்து 6 பல்லு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 8 பல்லு. ரெண்டும் வந்து தரமாக இருக்குது. வந்து அதெல்லாம் வந்து என்னென்ன வேலையெல்லாம் செய்யுதுங்க? பரம்பு கொடிஞ்சல் ஏறு எல்லாமே ஓட்டுறோம். வண்டி ஒன்று ஓட்டுறதில்ல. வண்டி தவிர மற்ற எல்லா வேலையும் விவசாயத்தை எல்லா வேலையும் செய்யலாம். வண்டி ஓட்டலாம், என்கிட்ட இல்லை வண்டி. அதான் சரி சரி சரி. இதெல்லாம் எவ்வளோ நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க? எவ்வளோ வந்து கேட்டாங்க? 110 சொல்கிறோம். அவங்க 90 விட்டு கேட்டுங்கிறாங்க. 90 விட்டு நாங்கள் மேலே வந்தால் தான் 90 மேலே வந்தால் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. ரேட்டு ஃபிக்ஸட் கிடையாது. 1க்கு மேலே சொல்லியிருக்காங்க. ஆனால் 90க்கு மேலே வந்தால் அந்த மாடுங்க வந்து கொடுத்துருவாங்க. மாடு வந்து பார்க்குறதுக்கு நல்லா தரமான மாடுங்க தான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏர் மாடுங்க, விவசாய மாடுங்க, இது நிறைய தரம் போட்டக்கூடிய மாடு. மாடல இது ஒன்று நல்லா தரத்தில். அதான் இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. அது 6 பல்லு மாடுங்க. ஸோ நல்லா தரமாக இருக்குது மாடுங்களா. வணக்கம். வீடியோ பார்த்தீங்களா? நான் பார்த்தேன். கலக்கல். சரி சரி சரி. எதுவும் பண்ணலாம். பல்லு வைக்கலாம். பல்லு வைக்கலாம். எவ்வளோ? 65 சொல்கிறாங்க. நிறைய வந்திருக்கு அந்த வாரம். மாடு நிறைய ஏர் மாடு நிறைய வந்திருக்கு. ஏர் மாடு இல்லை, மாடு நிறைய கண்ணுங்க வளர்ப்பு கண்ணுங்களாம் நிறைய வந்துருக்குது. வளர்ப்பு கண்ணு வந்துருக்கு. ஆமாம் பாரு எல்லாம் பார்த்து நிறைய ஜோடி இருக்குது. அந்த பக்கம் பார்த்தேன் ஃபுல்லாக. அந்த பக்கம் எல்லாமே நிறைய ஜோடி இருக்குது. இது இன்னும் பல்லு வைக்கல. 65,000 வந்து ரேட் சொல்லியிருக்காங்க. ஃபிக்ஸட் கிடையாது. அனுசரித்து வாங்கிக்கலாம். ஆமாம் அதை அனுசரித்து வாங்கிக்கலாம். எந்த ஊர் மண் அது? தள்ளப்பாடி. தள்ளப்பாடி. பெரிய தள்ளப்பாடி. பெரிய தள்ளப்பாடிலேருந்து கொண்டு வந்துருக்காங்க.